ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி முட்டைகோஸ் போண்டா செய்யலாம் வாங்க. 400 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 100 கிராம், இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 1, கோதுமை மாவு 50 கிராம், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு, கபாப் மசாலா 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் சேர்த்து கலந்துக்கலாம். வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் கறிவேப்பிலை கொத்தமல்லியோட இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போண்டா நல்லா பிடிக்க வரும். இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த போண்டாவை போட்டுடலாம். இந்த மாதிரி முட்டைகோஸ் போண்டா செய்ய சொல்ல ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். ஒன் சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ருசியான முட்டைகோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.